வணக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையை சார்ந்த SSI வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்று தமிழகம் முழுவதும் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று கோவையிலும் பார்த்தோமேனால் தண்டனை கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது திமுக அரசிற்கும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு? திருப்பூர் மாவட்டத்தில் குடும்ப தகராறை விசாரிக்க சென்ற SI சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்டதாகவும், கோவை காவல் நிலையத்தில் SI அறையில் ஒருவர் தூக்கிடப்பட்ட நிலையில் உயிரிழப்பு என்ற செய்திகள் வெளிவருகின்றன. காவல் நிலையத்தில் கூட இல்லாத சட்டம் ஒழுங்கிற்கு என்ன பதில் வைத்துள்ளார் பொம்மை முதல்வர்? விசாரிக்க செல்லும் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்பதையும், காவல் நிலையத்திலேயே ஒருவர் தூக்கிட்டுக் கொள்ளும் அளவிற்கு அலட்சியமாக இருந்தது என்பதையும் எப்படி எடுத்துக்கொள்வது? திரு மு.க. ஸ்டாலின் செய்யும் அத்தனை அரசியலும் இந்த சீர்கட்ட சட்டம் ஒழுங்கை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதற்காகத்தான் டைவர்சன் டாக்டிக் மட்டுமே. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை பாதுகாப்பான தமிழகம். மக்களை காக்க, தமிழகத்தை மீட்க ஒரே வழி இந்த கையாளாத திமுக அரசை வீட்டிற்கு அனுப்புவதே. மேற்கூறிய வழக்குகளில் முறையான விசாரணை நடத்திடவும், குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் எனவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசிற்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது உடுமலைப்பேட்டையில் SI வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் தமிழக அரசின் சார்பில் 1 கோடி ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கோவை மாவட்டத்திலும் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அங்கும் காவல்துறையினர் தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பல்வேறு எதிர்க்கட்சிகளும் இந்த சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள்.